ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம வந்து நேற்று ஒரு 100 கொஷின் ஒன்லைனர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் பார்த்தோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் டாப்பிக்கில் இன்றைக்கி வந்து ரிமைனிங் ஒரு 100 இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் வீடியோ பார்க்கலாம். ஓகே, வாங்க. 101வது கொஷின் பாருங்கள். கொங்கு நாடு அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவோம்? சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், கரூர், இதையெல்லாம் வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவோம். சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், கரூர், இதை வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவோம். 102வது கொஸ்டின் பாருங்கள். கொங்கு பகுதி யாரால் இணைக்கப்பட்டது? கொங்கு பகுதி மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது. அதாவது தீரன் சின்னமலை படிக்கும்போது ரொம்ப முன்னாடி போய் படிச்சிருக்க மாட்டோம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து உடையார்கள் கைப்பற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்போ கொங்கு பகுதி யாரால் இணைக்கப்பட்டது அப்படின்னா மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 103வது கொஸ்டின் பாருங்கள். மைசூர் உடையார்கள் வீழ்ந்த பிறகு அப்பகுதி யாரால் ஆளப்பட்டது? உடையார்களுக்கு அப்புறம் மைசூர் சுல்தான்கள் வந்து அந்த பகுதியை வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, அப்போ மைசூர் உடையார்கள் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த பகுதி யாரால் ஆளப்பட்டது அப்படின்னா மைசூர் சுல்தான்களால். ஓகே, சரி. 104வது கொஸ்டின் பாருங்கள். தீரன் சின்னமலை எந்த இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தார்? பிரெஞ்சு இராணுவத்தின். நம்ம படித்தோம் இல்லையா, அவர் வந்து ஃப்ரெஞ்சு பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். 105வது கொஸ்டின் பாருங்கள். திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றவர் யார்? தீரன் சின்னமலை தான். ஓகே, 106வது கொஸ்டின். தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்க்க கோட்டை கட்டிய இடம் வந்து ஓடாநிலை. ஆமாம், படித்தோம் இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் வெளியேறாமல் போர் புரிஞ்சதுனால அங்கே வந்து ஓடாநிலை அப்படின்னு பேர் வந்துருச்சு அப்படின்னு படித்தோம். அதுதான் தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்க்க கோட்டை கட்டிய இடம் வந்து ஓடாநிலை. ஓகே, 107வது கொஸ்டின் பாருங்கள். தீரன் சின்னமலை எப்பகுதிகளில் கொரில்லா போர் முறையை பின்பற்றி ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார்? காவேரி, அரச்சலூர், ஓடாநிலை. இதுதானே வந்து அவர் வந்து கொரில்லா போர் முறை யூஸ் பண்ணது. அதுதான், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள். 108வது கொஸ்டின் பாருங்கள். இறுதி போரின் போது தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தவர் யார்? அவருடைய சமையல்காரர் வந்து நல்லப்பன் தான் வந்து காட்டி கொடுத்தாரு தீரன் சின்னமலை அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுதான் இந்த கொஷினு. தீரன் சின்னமலை வந்து சமையல்காரன் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அதுதான் இந்த கொஷின். 109வது கொஷின் பாருங்கள். தீரன் சின்னமலை எப்போது தூக்கிலிடப்பட்டார்? 1805 சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு படித்தோம் இல்லையா? தீரன் சின்னமலை எப்போது தூக்கிலிடப்பட்டார்? 1805 சங்ககிரி கோட்டையின் உச்சியில். ஓகே, 110வது கொஸ்டின் பாருங்கள். 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? நம்ம படித்தோம். 4ஆம் மைசூர் போரோட முடிவில் திப்புவோட ஃபேமிலி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் வேலூர் கோட்டையில் சிறை வச்சுட்டாங்க அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதுதான். 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? வேலூர் கோட்டையில். ஓகே, 111வது கொஸ்டின் பாருங்கள். ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் 3000 பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் எங்கு இடம்பெயர்ந்தனர்? வேலூர். ஆமாம், 111வது கொஸ்டின் என்னது? ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் 3000 பேரோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் வந்து எங்கு இடம்பெயர்ந்தார்? வேலூருக்கு தான் இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதுதான். ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவங்களோட சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அவங்கள சுற்றி இருந்த 3000 பேர் வந்து வேலூரை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் இல்லையா? அதுதான். ஓகே, 112வது கொஸ்டின் பாருங்கள். 1803 சென்னை மாகாண கவர்னர் யார் அப்படின்னா வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம இதை அவுட் ஆஃப் சோர்ஸு இதில் வந்து இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா அந்த டைமில் சென்னை மாகாண கவர்னராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா? அதுதான் இது. அப்போ 1803 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த புரட்சிக்கு முன்னாடி, அந்த வேலூர் கழகத்துக்கெலாம் முன்னாடி இந்த 1803 சென்னை மாகாண கவர்னர் வில்லியம் பெண்டிங் அப்படின்னு படித்தோம். வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 113வது கொஸ்டின் வந்து யாருடைய காலத்தில் இராணுவத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது? வில்லியம் பெண்டிங், வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங். ஆமாம். அப்போ இந்த வேலூர் புரட்சிக்கு படிக்கும்போது நம்ம படித்தோம் இல்லையா? அந்த அவருடைய இராணுவத்தில் தான் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அந்த
படைத்தளபதி அது படித்தோம்லையே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 112வது கொஸ்டின் என்னது? 1803 சென்னை மாகாண கவர்னர் யார் அப்படின்னு படித்தோம். வில்லியம் பெண்டிங் அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1803 சென்னை மாகாண படைத்தளபதி யார்? சர் ஜான் கெரட்டாக் படித்தோம் இல்லையா? அப்போ யாருடைய காலத்தில் இராணுவத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது? வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங். 114வது கொஸ்டின் வந்து 1803 சென்னை மாகாண படைத்தளபதி யார்? சென்னை மாகாணத்தோட படைத்தளபதி யாரு? படைத்தளபதி யாரு? சர் ஜான் கெரட்டாக் அப்படின்னு படித்தோம் இல்லையா? ஓகே. 115வது கொஸ்டின் பாருங்க. வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் என்னென்ன? ரொம்ப முக்கியம். புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள் மற்றும் புதிய சீருடைகள் சிப்பாய்களுக்கு அறிமுகம் பண்ணது. தாடி மீசையை மலித்து நேர்த்தியாக வைத்துக்கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர், அது ஒரு ரீசன். ஓகே. சமய அடையாளத்தை நெற்றியில் இடுதல், காதுகளில் வளையம் அணிதல் ஆகியவை தடை செய்யப்பட்டன. சரி, அடுத்தது பாயிண்ட் பாருங்க. ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாகவும் இன பாரபட்சமும் காட்டி நடத்தினர். இதுதான் வந்து வேலூர் புரட்சிக்கான காரணங்கள். 116வது கொஸ்டின் பாருங்க. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணங்கள் என்ன? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம். உடனடி காரணம் என்ன அப்படின்னா, ஜூன் 1806 இராணுவ தளபதி அக்னியூ தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார். ஜூன் 1806 அந்த அக்னியூ வந்து என்ன பண்ணியிருந்தார்? அக்னியூ தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்தினார். அதுதான் அது வந்து அக்னியூ தலைப்பாகை எனப்பட்டது. இது முஸ்லிம் வீரர்கள் இதனை ஒன்றாக எதிர்த்தனர். ஏன்னா இதனால் ஆங்கிலேயர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். ஓகே. அப்போ முஸ்லீம் வீரர்களுக்கும் அது வந்து பிரச்சனையாக இருக்கும், இந்துக்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். அதனால எல்லாரும் சேர்ந்து எதிர்த்துருக்காங்க. அதனால் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அது எல்லாருமே சேர்ந்து ஒரு இதுக்காக எதிர்க்கிறாங்க. அப்படிங்கும்போது போராட்டம் கொஞ்சம் வலுவாக தானே இருக்கும். அதுதான் அந்த அக்னிய தொப்பி தான் வந்து வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம்னு சொல்கிறாங்க. 117வது கொஸ்டின் பாருங்கள். திப்புவின் மூத்த மகன் யார்? திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர். திப்புவின் மூத்த மகன் யார் அப்படின்னா, திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர். ஓகே. 118வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் புரட்சியை தொடங்கியவர்கள் யாவர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் தொடங்கினாங்கன்னு படித்தோம். 1வது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள்னு படித்தோமா இல்லையா? அதுதான். ஓகே. 119வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் யார் அப்படின்னா, கர்னல் ஃபேன்கோர்ட். அவர் தான் வந்து ஆங்கிலேய படையை வந்து வழிநடத்தியவர். ஓகே. அந்த டைமில், அதாவது வேலூர் புரட்சி அந்த டைமில் கர்னல் ஃபேன்கோர்ட் அவர் தான் வந்து ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர். ஓகே. திப்புவின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் என்னது? புலி சின்னம். படித்தோமா? திப்புவின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? புலி சின்னம். கிளர்ச்சியாளர்கள் யாரை புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர்? பதே ஹைதர. திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் தானே வந்து அவங்க புதிய ஆட்சியாளராக அறிவித்தாங்க. ஓகே. கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யார்? மேஜர் குட்ஸ். அவர் தானே வந்து 25 கிலோமீட்டர் என்னமோ ஓடி போய் தகவல் கொடுத்தாராமா. 122வது கொஸ்டின் என்னது? கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யார்? மேஜர் குட்ஸ். ஓகே. 123வது கொஸ்டின் பாருங்கள். 123வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் கிளர்ச்சியை அடக்கிய ஆங்கில தளபதி யார்? கர்னல் கில்லஸ்பி. வேலூர் கிளர்ச்சியை அடக்கிய ஆங்கில தளபதி யார்? கர்னல் கில்லஸ்பி. ஓகே. 124வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் புரட்சியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மொத்தம் வந்து 113 ஐரோப்பியர்களும் 350 சிப்பாய்களும் இறந்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து அதில் ஒரு மாதிரி ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. வேலூர் புரட்சியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எப்படின்னா 113 ஐரோப்பியர்களும் 350 சிப்பாய்களும் இறந்துருக்காங்க. 125வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் கழகத்தின் விளைவுகள் என்னென்ன? புதிய முறைகள், சீருடை ஒழுங்குமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த வில்லியம் பெண்டிங் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு படித்தோம் இல்லையா? புதிய முறைகள் கொண்டுட்டு வந்தாங்க, சீருடை ஒழுங்குமுறைகள் வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. வேணாம், இந்த மாதிரியெல்லாம் வேணாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. 126வது கொஸ்டின் பாருங்கள். புரட்சிக்கு பிறகு திப்புவின் குடும்பம் எங்கு அனுப்பப்பட்டது? கல்கத்தாவுக்கு. கல்கத்தாவில் உள்ள ஃபிராங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர் அப்படின்னு படித்தோமா இல்லையா? புரட்சிக்கு பிறகு திப்புவின் குடும்பம் எங்கே அனுப்பப்பட்டது? கல்கத்தாவுக்கு அனுப்பிட்டாங்க.
ஓகே. புரட்சிக்கு அப்புறமா வந்து திப்புவின் குடும்பத்தை வந்து ஃபினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர் அப்படின்னு கல்கத்தாவில் உள்ள ஃபினாங்கிற்கு. ஓகே ஓகே 127வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்ன? ஏன் வந்து வேலூர் கழகம் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்னா, இந்திய படை வீரர்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லை, கழகம் மிகச்சரியாக வடிவமைக்கப்படவில்லை, ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது. ஆங்கிலேயர்கள்னாலே பிரித்தாளும் கொள்கையை தானே யூஸ் பண்ணாங்க. 128வது கொஸ்டின் பாருங்கள். 1806 நடந்த வேலூர் கழகம் 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என கூறியவர் வந்து வி.டி. சவார்கர். நம்ம படிச்சிருப்போம். 128வது கொஸ்டின் பாருங்கள். 1806 நடந்த வேலூர் கழகம் வந்து 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? வி.டி. சவார்கர். ஓகே 129வது கொஸ்டின் பாருங்கள். கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த யாருக்கு தகவல் தெரிவித்தார்? கர்னல் ஜில்லஸ்பிக்கு. 129வது கொஸ்டின் என்னது? கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் வந்து ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதிக்கு தகவல் தெரிவித்தார்ல, யாருக்கு அப்படின்னா கர்னல் ஜில்லஸ்பிக்கு. கர்னல் ஜில்லஸ்பி யார்? ஆர்காட்டோட குதிரைப்படை தலைவர். ஓகே 130வது கொஸ்டின் பாருங்கள். திப்பு சுல்தானின் மூத்த மகன் யார்? பதே ஹைதர். அது படிச்சிருக்கோம். 131வது பாருங்கள். கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்த நேரம் என்ன? கர்னல் ஜில்லஸ்பி அவர்கள் கோட்டையை வந்தடைந்த நேரம் காலை 9 மணி. ஓகே. கர்னல் ஜில்லஸ்பி வந்து கோட்டையை வந்தடைந்த நேரம் எவ்வளவு? கர்னல் ஜில்லஸ்பி வந்து கோட்டையை வந்தடைந்த நேரம் வந்து காலை 9 மணி. ஓகேவா? 131வது கொஸ்டின் என்னது? கர்னல் ஜில்லஸ்பி எத்தனை மணிக்கு கோட்டைக்கு வந்தடைஞ்சார்? காலை 9 மணி. ஓகே 132வது கொஸ்டின் பாருங்கள். வாய்மொழி வாக்குமூலப்படி கோட்டையில் உயிரிழந்த வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? வாய்மொழி வாக்குமூலப்படி கோட்டையில் உயிரிழந்த வீரர்களின் மொத்த எண்ணிக்கை வந்து 800 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே 133வது கொஸ்டின் பாருங்கள். திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் எத்தனை வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்படின்னா, விசாரணைக்காக எத்தனை பேர் சிறையில் அடைச்சாங்க? 800 பேர் வந்து பிணமாக கிடந்தாங்க அப்படின்னு படித்தோம். விசாரணை எதிர்நோக்கி எத்தனை பேர்த்த வந்து சிறையில் அடைச்சாங்க அப்படின்னா 600 வீரர்கள். ஓகே 134வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் என்ன? நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் வந்து பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டனர். 5 நபர்கள் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டனர். 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர். கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டது. இது ஒன்றுமே ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வந்து பீரங்கியில் கட்டி எத்தனை பேர்த்த சுட்டாங்க அப்படின்னா 6 பேர். ஓகே எத்தனை பேர்த்த தூக்கில் போட்டாங்க? 5 பேர்த்த. அப்புறமா எத்தனை பேர்த்த வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா 8 பேர்த்த. 6 பேர்த்த பீரங்கியில் கட்டி சுட்டாங்க. அப்புறம் 5 பேர்த்த துப்பாக்கியால் சுட்டாங்க. 8 பேர்த்த வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர். கர்னல் ஜில்லஸ்பிக்கு எவ்வளோ பக்கோடாக்கள் வந்து வெகுமதியாக கொடுத்தாங்க அப்படின்னா 7000 பக்கோடாக்கள். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள். இது ஒன்றுமே ஒரு கொஷினாக வந்து நிறைய மாறி மாறி வந்திருக்கு. அதில் வந்து எத்தனை பேர்த்த வந்து தூக்கில் போட்டாங்க அப்படின்னா 8 நபர்களை தூக்கில் இடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். எத்தனை பேர்த்த வந்து துப்பாக்கியால் சுட்டாங்க? 5 பேர்த்த துப்பாக்கியால் சுட்டாங்க. இதில் எத்தனை பேர்த்த பீரங்கியில் கட்டி சுட்டாங்க? 6 பேர்த்த பீரங்கியில் கட்டி சுட்டாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அந்த ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கில் போட்டவங்க அப்படின்னு பார்த்தா 8 பேர்த்த வந்து தூக்கில் போட்டாங்க அப்படின்னு படித்தோம். அந்த தூக்கு கயிற்றுல எட்டி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ 8 பேர்த்த தூக்கில் போட்டாங்க. ஓகே அடுத்தது வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டது அப்படின்னா 5 விரலில் பிடிச்சி தானே துப்பாக்கியில் சுட்டிருப்பாங்க. 5 விரலே அந்த கன்னில் வச்சு தானே துப்பாக்கியில் சுட்டிருப்பாங்க. அப்போ 5 பேர்த்த வந்து துப்பாக்கியில் சுட்டுட்டாங்க. ஓகே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 6 பேர்த்த பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டனர் அப்படின்னா 5 6 8 தான். அந்த 5 பேர்த்த வந்து துப்பாக்கியில் சுட்டுட்டாங்க. 8 பேர்த்த வந்து தூக்கில் போட்டாங்க. அப்போ 6 பேர்த்த வந்து பீரங்கியில் கட்டி நிலையில் சுடப்பட்டனர். ஓகேவா? 135வது கொஸ்டின் பாருங்கள். தலைமை தளபதி ஜான் கரட்டாக்கும் உதவி தளபதி அக்னியூவும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணிநீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொள்ளப்பட்டனர். அப்போ தலைமை தளபதி யார்?
ஜான் கிரட்டாக். உதவி தளபதி யார்? கர்னல் ஆக்னியோ. ஆளுநர் வில்லியம் பெண்டிங். படித்தோமா? இப்போ தலைமை தளபதி யார்? ஜான் கிரட்டாக். உதவி தளபதி கர்னல் ஆக்னியோ. ஆளுநர் வில்லியம் பெண்டிங். இவங்க 3 பேரும் தான் புரட்சி நடக்க காரணம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இங்கிலாந்துக்கே திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க பணி நீக்கம் செய்யப்பட்டு. 136வது கொஷின் பாருங்கள். திப்புவின் மகன்களை புரட்சிக்கு பின் எங்கு செல்ல உத்தரவிடப்பட்டது? கல்கத்தா. 137வது கொஷின் பாருங்கள். வேலூர் புரட்சி தோல்வியுற காரணங்கள் என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல. சமீப கால ஆய்வுகளின்படி புரட்சிக்கான ஏற்பாடுகளை சமீப கால ஆய்வுகளின்படி புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தைச் சேர்ந்த சுபேதர்களான ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஜமைதரரான ஷேக் ஹுசைன், 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தைச் சேர்ந்த 2 சுபேதரர்களும் ஜமேதார் ஷேக் காசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. இப்போ வேலூர் புரட்சி தோல்வியுற காரணங்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஹெல்ப்பு வெளியிலேருந்து கிடைக்கல. ஆனால் சமீபமாக கிடைச்ச ஆய்வுகளின்படி பார்த்தா 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதர்கள் யார் யார்? ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஷேக் ஹுசைன். அவங்க வந்து யார்? 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதர்கள் தான் ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஷேக் ஹுசைன். அவங்களும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதர்களும் ஜமேதர் ஷேக் ஹாசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. ஓகே. 138வது கொஸ்டின் பாருங்கள். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் கொண்டிருந்த புரட்சி எது அப்படின்னா வேலூர் புரட்சி. 1857வது வருஷம் புரட்சியின் முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் கொண்டிருந்த புரட்சி எதுனா 1857க்கு முன்னாடியே வேலூர் புரட்சி நடந்ததாச்சு. அப்போ அதுதான். ஓகே. 139வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் புரட்சி எதிரொலித்த பிற பகுதிகள் யாவை அப்படின்னா பெல்லாரி, வாலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரிதுர்க்கம். 139வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். வேலூர் புரட்சி எதிரொலித்த பிற பகுதிகள் யாவை? பெல்லாரி, வாலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரிதுர்க்கம். ஓகே. 140வது கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, என்னோட இதில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 3ல் வந்து ரிமைனிங் ஒரு 60 கொஸ்டின் வந்து பார்ட் 3ல் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.